அம்மா, நீ இல்லாத இரவுகளை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. கையிலே என்னை பொறித்து மனப்பையிலே என்னை சுமந்திருந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லையே அம்மா. ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய லூர்து அன்னையின் அன்பு நம்பிக்கையாளர்களே, at the outset I would like to thank the rector of the shrine, Reverend Father Albert, and congratulate for his sacerdotal ordination. தந்தை அவர்களுக்கு குரு பட்டமளிப்பு விழாவின் நினைவு நாள் வாழ்த்துக்களையும் பள்ளி முதல்வர் அன்பு தம்பி ஆல்வின் அவர்கள் பெயராலும் கல்வியல் கல்லூரியினுடைய மாணவரும் தர்மபுரி மறை மாவட்டத்தினுடைய அருட்பணியாளருமான அலெக்ஸ் அவர்கள் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வளருகின்ற நிலா கூட தேய்கின்ற தினமுண்டு, வளருகின்ற உண்மனமோ தேயாத நிலவம்மா. நீ இங்கு இல்லை என்றால் யாருக்கு நிம்மதி உண்டு? உன் நினைவெண்ணில் இல்லை என்றால் யாருக்கு சொர்க்கம் உண்டு? நீண்ட நெடிய கால ஒரு பேரவா எனக்கு 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீண்டும் அன்னையினுடைய புண்ணிய பூமியில் அன்னையின் அன்பு மகனாக, அன்னை போட்ட பிச்சையினுடைய பிரதிபிம்பமாக உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். 15 ஆண்டு காலமாக இந்த புண்ணிய பூமிக்கு நான் பாத யாத்திரையாக வந்திருக்கிறேன். இங்கிருந்து மாற்றலாகி விருதாச்சலம் சென்ற பொழுது கோடாங்குப்பம் பெரியநாயகி அன்னையினுடைய புண்ணிய பூமிக்கு நான் வாரந்தோறும் சென்றிருக்கிறேன். இப்பொழுது காரைக்காலில் இருந்து வங்க கடற்கரையோர வீற்றிருக்கிற தங்கத்தாய் நீலக்கடல் மீது கப்பலடி, அதை பேயாய் புயலும் தாக்கிற்றடி, வெந்த புழுவாக ஆனாரடி அந்நேரத்தில் அன்றையே என்றாரடி என்று சொல்லி பால்கார சிறுவனுக்கும் மூர்க்கார முடவனுக்கும் காட்சி கொடுத்த தமிழகத்திற்கு அன்னமிடுகிற தஞ்சை தரணிவாழ் பூமியின் ஆன்ம பலத்தின் அடர்ந்த கவசமாக இருக்கிற வேளாங்கண்ணிக்கு நான் இப்பொழுது பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்திருக்கிறேன் என்ற பேர் ஆனந்தத்தோடு இந்த நாள் சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது மரியா அருளின் ஊற்று. விவிலியத்திலிருந்து 2 எடுத்துக்காட்டுகள். ஒன்று, நீதிபதிகளாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது திருவசனத்திலே, மகளே, ஆபேரின் மனைவி சாக்கேல் பேறு பெற்றவள், ஏனென்றால் நீ கூடார வாயிலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் நீதிபதி தெபாராவின் வழியாக யாரெல்லாம் இஸ்ரேல் வரலாற்றிலே விடுதலை வாங்கி கொடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அருளின் ஊற்றுக்களாக கருதப்படுகிறார்கள். 2வது, யூதித் 13ஆம் அதிகாரத்திலே, மகளே, நீ உன்னுடைய கூடார வாயிலில் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று யூதித் என்ற பெண்மணி ஒலஃபனஸின் தலையை கொய்து இஸ்ரேல் வரலாற்றில் மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்ததால் அன்னை கன்னி மரியாள் உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து தன்னுடைய அன்பு மகனை தாரை வார்த்து உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அருளின் ஊற்றாக. ஆக திருச்சபையின் விசுவாச வித்து எங்கெல்லாம் விழுந்து முளைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் அன்னையின் வணக்கமும் அஞ்சலி பெருக்கமும் வேரூன்றி வளர்ந்திருக்கிறதை பார்வை கூர்மை உள்ளவர்களால் இடம் கண்டு கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக செக்டகோவா, பொகிமியா பேரரசி, குவாதலூர், இறைமறுப்பு கொள்கையில் இருக்கிற போலந்து நாட்டில் கூட அன்னைக்கு மாபெரும் தேவாலயம் உருவாகி இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். புதுமையினுடைய அடையாளம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வில்லியனூர் லூர்து மாதாதான் புதுமையினுடைய அடையாளம். ஒரு ஆன்ம வனத்தின் அடர்ந்த கவசம் அன்னை. ஆக கோடாங்குப்பம் பெரியநாயகி மாதா, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா, ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா, தூத்துக்குடி பனிமய மாதா என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். ஆக அன்னை என்றால் அழகு, அழகு என்றால் அன்னை. இந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை கேளுங்களே இந்த அற்புதமான பாடலையே. வானாளும் ஆண்டவனின் மாசில்லா அன்னையே, நான் உன்னை தாயென்பேன் நாக்குரைக்க தேனோரும் உள்ளம் உருகுமே உயிர் இனிது பாடிடுமே. என்ன அழகு, அருளழகு,
என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நம் வாழ்க்கைக்கு வருவோம். மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறான் வாரியான். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு பிரவேசிக்க முடியாதோ, யாரை இழந்து போனால் திரும்ப பெற முடியாதோ அவள்தான் தாய் என்கிறான் சுவாமி விவேகானந்தன். இந்த உலகத்து சொர்க்கமே தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொன்னான் முகமது நபிகள். 10 மாதம் வயிற்றில் சுமந்து புரண்டு படுத்தால் உங்களுக்கும் எனக்கும் வலிக்குமே என்று சொல்லி புரண்டு படுக்காமலே நமக்கு வேண்டியதை உண்டு, அவளுக்கு விரும்பியதை வெறுத்து நீங்களும் நானும் அழுது கொண்டு பிறந்த பொழுது நம்மை பார்த்து சிரித்த ஒரே ஜீவன் தாய் மட்டும்தான். பின்னால் நீங்களும் நானும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அழுது கொண்டே இருந்தவளும் இந்த அன்னைதான். ஆக அன்னை என்னிடம் இருக்க நல்ல குணங்கள் அத்தனையும் அன்னை போட்ட பிச்சை என்கிறான் அப்ரஹாம் லிங்கன். ஆக அன்னையினுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை உங்களையும் என்னையும் பெற்ற தாயின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. ஆக சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இன்னும் நன்றாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், மிச்சம் இருந்தால் மட்டும்தான் தாய் சாப்பிடுவாள். இதுதான் தாயினுடைய தாரகை மந்திரம். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்வான், நான் எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன், ஆனால் எனக்கு பிடித்த ஒரே கவிதை அம்மா என்பது மட்டும்தான். இந்த அம்மாவினுடைய வழித்தொண்டராக இருக்கின்ற பொழுது ஒரு இன்டர்வியூக்கு செல்லுகிறான் ஒரு இளைஞன். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் போராடி கடைசி இன்டர்வியூ என்று முடித்துவிட்டு வருகிறார். அப்பா கேட்குறார், முண்டம் இத்தனை வருஷமாக இன்டர்வியூக்கு போகிற, ஒன்றில் கூட நீங்கள் ஜெயிக்கலையே என்று இன்டர்வியூ முடித்துவிட்டு வந்தவனை பார்த்து கேட்கிறான். அண்ணன் கேட்கிறான், ஏண்டா இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி என்னடா படிச்சனே என்று நேர்காணலை முடித்து கொண்டு வந்த அவனை பார்த்து திட்டுகிறான். அக்கா கேட்கிறான், உனக்கு அறிவே இல்லைடா, எதுக்குடா இன்டர்வியூ போகிற அப்படின்னு காலையிலிருந்து மாலை வரை நேர்காணல் இருந்து விட்டு வந்த அவனை பார்த்து எல்லோரும் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். அம்மா மட்டும்தான், ஏன் சாமி சாப்பிட்டியா என்று கேட்கிறாள். உடைந்து போகிறான். இதுதான் தாய். எல்லோரும் அவருடைய நேர்காணலை பற்றி பேசிய பொழுது அந்த தாய் மட்டும்தான், ஏன் சாமி சாப்பிட்டியா, காலையிலிருந்து மாலை வரை நேர்காணலில் போராடி இருப்பாய் என்று கேட்ட பொழுதுதான் தாயின் உள்ளம் 10 மாதம் சிறைபிடித்து பக்குவங்கள் பலபிடித்து பாசமாய் படிக்க வைக்கிற அன்னையினுடைய பிரதிபிம்பம்தான் லூர்து அன்னை. கேளுங்களேன் இந்த அற்புதமான பாடலை. வாழ்க தூய அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்து ஆளும் அரசனை ஈன்றவள் நீயே. தாயே உன் பாத மலரினிலே என்றும் பாடாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரினிலே என்றும் பாடாத மலராக நான் இருப்பேன். அருள் நிறை மரியே, அகிலத்தின் தாயே, இருள் நிறை போக்கும் இடர்கள் தந்த ஈடற்ற தலைவி, அலைப்போல துன்பங்கள் அடுத்தெடுத்து வந்தாலும் ஆரோக்கியம் தந்தம்மை அன்புடனை காப்பவளே, நிலையான நமதன்பு குலையாது நிலை நின்றால் நற்கதி நாம் அடைவோம், நற்செய்தி இதுவேயாம் என்ற ஒரு வாழ்க்கை நிகழ்வை கதையல்ல நிஜம். கலியமூர்த்தி ஐபிஎஸ் மோட்டிவேஷனல் டாக் என்பதில் அண்மையில் அகாலம் மரணமடைந்து போன இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் செரியன் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. 6 வயது ஒரு பெண் குழந்தையை ஒரு தாய் மருத்துவரிடம் அழைத்து போகிறான், இதய வலி என்று. அவளுக்கு இதயத்தில் ஓட்டை, இது கண்டிப்பாக அடைக்க முடியாத ஓட்டை. ஆகவே இந்த ஓட்டையை அடைக்க முடியாத சூழலில் இன்னும் 3 மாதங்கள் தான் இந்த குழந்தை உயிரோடு இருக்கும்.
ஆப்ரேஷன் செய்தால் ஒரு 6 மாதம் இருக்கும், அவ்வளவுதான். ஆப்ரேஷன் செய்தால் 30 விழுக்காடு மட்டும்தான் இந்த குழந்தை உயிர் பிழைக்கும் என்று மருத்துவர் சொல்லிவிடுகிறார். ஆனால் அந்த தாய், என் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, என் குழந்தையின் உயிர் வேண்டும். அப்படிப்பட்டால் நிறைய தாய்மார்கள் உங்களுக்கும் எனக்கும் உயிரை பிச்சையாக கொடுத்து விட்டு இறந்து போவார்கள். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே. ஆகவே மருத்துவர் சொல்லுகிறார், வேண்டாம் அம்மா, அவள் உயிரோடு இருக்கட்டும். ஏன் ஒரு ஆப்ரேஷன் செய்து இவ்வளவு பணம் செலவு செய்து இவளை பிழைக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பிழைக்க மாட்டாளே என்ற பொழுது, ஐயா, உங்கள் கால்களை பிடித்து கேட்கிறேன், என் குழந்தைக்கு நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று. ஆகவே மருத்துவர் வேண்டா வெறுப்பாக அந்த அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்ளுகிறார். குழந்தை 1 வார காலமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவளுக்கு எல்லா பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த தாய் சொல்லுவார், அம்மா நீ கவலைப்படாத, உன் இதயத்தில் இருக்கிற கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி வளர்க்கிறாள். வளர்த்து கொண்டே வருகிறாள், நம்பிக்கையை ஊட்டுகிறாள். நான் சார்ந்த திண்டிவானத்தினுடைய அற்புதமான மகா மனிதன் தாமஸ் கவான் டஃபி சொல்வார், 70 நாட்கள் ஒரு மனிதன் உணவில்லாமல் உயிர் வாழலாம், 7 நாட்கள் ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழலாம், 7 நிமிடம் ஒருவன் காற்றில்லாமல் உயிர் வாழலாம். ஆனால் ஒரே 1 நிமிடம் கூட நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடாது, வாழ முடியாது என்ற ஒரு உத்வேகத்தில், நம்பிக்கை நான் மட்டும் நம்ம கையில் இருந்தால் உதித்த மாலை எல்லாம் ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும் என்ற கவி பேரரசு வைரமுத்துவின் வைரவரிகளில் அந்த குழந்தையை பார்த்து மருத்துவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே என்று. தாய், உன் இதயத்தில் இருக்கிற கடவுள் உன்னை காப்பாற்றுவார். இந்த குழந்தை ஆப்ரேஷனுக்கு முன்னால் இந்த டாக்டர் போகிறாரு, வந்து பார்க்குறாரு. ஏம்மா பாப்பா உனக்கு பயமாக இருக்கா என்ற பொழுது, இல்லை டாக்டர். அப்புறம் சோகமாக இருக்கியே அப்படின்ன பொழுது, கவலைப்படா, உன் இதயத்தை அறுக்கின்ற பொழுது உனக்கு எந்த வலியும் இல்லாமல் மயக்க மருந்து கொடுத்து தான் அறுப்போம், கவலைப்படாது என்கிறார். அது இல்லை டாக்டர், நீங்கள் என்னுடைய இதயத்தை அறுப்பீங்கள்ல, அப்போ என் இதயத்தை பார்ப்பீங்கள்ல, என் இதயத்திற்குள் இருக்கிற கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே அப்படி இதயத்தை நீங்கள் அறுக்கின்ற பொழுது அந்த கடவுளை பார்ப்பீங்கள்ல, அந்த கடவுள் யாருன்னு எனக்கு சொல்லுங்க என்கிறாள். இதுவரை எத்தனையோ அறுவை சிகிச்சை செய்ய அந்த டாக்டருக்கு இப்படி ஒரு செய்தி வித்தியாசமாக இருந்தது. அப்படியே அந்த குழந்தையை விட்டு போய்விட்டார். அடுத்த நாள் ஆபரேஷன். 6 மணி நேரம், 5 மருத்துவர்கள், 10 நர்சஸ் எல்லோரும் அந்த குழந்தையை வைத்து ஆப்ரேஷன் நடக்கிறது. 1/2 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்கிறது. இதயம் திறக்கப்படுகிறது. இதயத்திற்கு வருகின்ற அத்தனை இரத்த நாளங்களும் நின்றுவிட்டது. டாக்டர் மிரண்டு போனார். அப்படியே துணியை போட்டுவிட்டு வெளியே வருகிறார். நினைக்கிறார், இந்த குழந்தையுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாக இல்லையே. இதயத்தை அறுக்கின்ற பொழுது அந்த இதயத்தில் இருக்கிற கடவுளை பார்ப்பீர்கள், அந்த கடவுள் யார் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த குழந்தைக்கு கடவுள் யாரை காட்ட வேண்டும் என்று சொல்ல முடியாமல் போய்விட்டேனே என்று கலங்கி வெளியே வருகிறார். ஒரு 10-15 ஸ்டெப்ஸ் போயிருப்பார். உடனே ஒரு நர்ஸ் ஓடிவார். டாக்டர், பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட், கம் என்கிறார். ஒரு 10 நிமிடம் நின்று போன அந்த இரத்தம் ஓட்டமானது மறுபடியும் இதயத்திற்கு வருகிறது. மருத்துவர் வருகிறார். ஓடி வந்து அந்த ஆப்ரேஷன் 10 மணி நேரம் நடக்கிறது. குழந்தை பிழைத்து கொண்டது. 3 நாட்களுக்கு பிற்பாடு அந்த குழந்தை அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பொது பிரிவுக்கு வந்த பொழுது டாக்டர் அந்த பக்கம் போகிறார். இந்த குழந்தை ஓடி வந்து இந்த டாக்டருடைய கால்களை கட்டி பிடித்து கொண்டு, டாக்டர், உங்களை நான் சொல்லியிருந்தேன், ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கிறதா? என் இதயத்தை அறுப்பீர்களே, அந்த இதயத்தில் கடவுளை பார்ப்பீர்களே, அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னாங்களே, இந்த கடவுள் யார்? டாக்டர் 2 சொட்டு கண்ணீர் கண்ணிலே வர இப்படி கையை காட்டினார். பின்னால் யார் நின்று கொண்டிருந்திருந்தால் அவளுடைய தாய் நின்று கொண்டிருந்தால். இன்றைக்கு உயிர் கொடுக்கிற, உயிர் பிச்சை கொடுக்கிற அத்தனை பேரும் அன்னை, அன்னைக்கெல்லாம் அன்னையாக லூர்து அன்னை. கேளுங்களேன் இந்த அற்புதமான பாடலை.
அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத. தேங்க்யூ ஜெரி. அன்பின் வடிவம் அம்மா, அதை நான் சொல்வேன் அம்மா. அவள் யாரென்று தெரியுமா? அவள்தான் அன்னை மரியம்மாள். வாழ்வில் வறட்சி தோன்றுகையில் வற்றா சுனையாய் அவள் இருப்பாள். சோதனை நம்மையே வாட்டுகையில் இயேசுநாதனை வேண்டிய காத்திடுவாள். கண்ணீர் கடலில் நீந்துகையில் கருணை படகாய் அவள் இருப்பாள். தாயே என்று வருபவர்க்கு தஞ்சம் அளிப்பவள் நம் தாயே என்ற உணர்வோடு, அம்மா நீ இல்லாத இரவுகளை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. கையில்லை என்னை பொறித்து மனப்பையில்லை என்னை சுமந்திருந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லையே அம்மா. ஆமேன்.